சார் இப்போ நம்ம ஃபேமிலி குரூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில வந்து ரிஸ்க் மேனேஜ்மென்ட், எஸ்இஓ, சோஷியல் மீடியான்னு ஒரு 15 பிளஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. இப்போ ஏஜ்ன்னு பார்த்தனாலும் நீங்க 30ஸ்ல இருக்கீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏர்லி 20ஸ் ரொம்ப கம்மி. அந்த டைம்ல ரியல் எஸ்டேட் வரது அப்படிங்கிறது. ஸோ உங்களுடைய அட்வான்டேஜ், உங்களுடைய ஸ்ட்ராங்ன்னு எத நினைக்கிறீங்க? உங்களோட வீக்னஸ்ன்னு எத நினைக்கிறீங்க சார்? வீக்னஸ் அப்படின்னு எவ்வளோ இருக்குது, 1, 2 இல்லை, எக்கச்சக்கமாக சொல்ல மேடம். அது லிஸ்ட் பண்ணால் எக்கச்சக்கமாக போகணும்னு வச்சுங்களேன். பட் எனக்கு என்ன வீக்னஸ் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில், ஒரு ஆசை இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. அது எங்களோட பெரிய ஸ்ட்ரென்த் எடுத்துப்போம். நாங்கள் ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து இன்றைக்கி இப்படி வரணும்னு அன்றைக்கி டிசைட் பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 வருஷத்தை எப்படி ட்ராவல் பண்ணி டிசைட் பண்ணோம். அந்த 2-3 வருஷம் ட்ராவல் பண்ணோம். அந்த 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த 2 வருஷம் இப்போ ட்ராவல் பண்ணி விருப்பப்பட்டோம். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஃபோர்த் இயர் அந்த மாதிரி வரும்போது தான் எங்களோட லாங் டேர்ம் விஷன் அடுத்த ஒரு 15 to 20 இயர்ஸ் என்ன விஷன் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் ஜென்ரலாக எல்லா இடத்தையும் ரிவீல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எங்களோட ஒரு இன்ஸ்பிரேஷனான்றதோட ஒரு பிஸ்னஸ் ஒர்க்கில் ஒரு ப்ரொசீஜர் ரோல் மாடல் எடுத்துக்கும் போது ஆப்பிள் எடுத்துப்போம், அதே மாதிரி ஆல்ஃபபெட் எடுத்துப்போம். இவங்க சைட்லேருந்து வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் பண்ணும்போது மெட்டா எடுத்துப்போம். இவங்களாம் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி செஞ்சாங்க, என்ன மாதிரி ஃபார்முலாஸ், எல்லாருமே அமேசான் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜஸ்ட்டு வந்து ஒரு 20-30 வருஷத்தில் தான் வந்தவங்க தான் எல்லாருமே. வாட்ஸ்அப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமேசான் ஆகட்டும், இதில் ஆப்பிள் இவங்க தான் வந்து ஓரளவுக்கு முன்னாடி வந்தவங்க. ஸோ கூகுள் எல்லாம் இப்போ ரீசெண்டாக, அதாவது 20-30 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ பெரிய ஒரு மேஜிக் கிரியேட் பண்ண முடியுதான்னு யோசிச்சோம். எங்கேருந்து மேஜிக் பண்ணாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க, என்ன மாதிரி அனலைசேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணியிருப்பாங்களோ அதுக்கு படிக்க ஆரம்பித்தோம். அதை படிக்க ஆரம்பித்து அந்த ஃபார்முலாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணோம். எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இன்றைக்கும் தோற்றுட்டு தான் இருக்கும், எவ்வளோ குறை, பட் ஒவ்வொரு முறையும் ஓவர் கம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நாங்கள் ஜெயிக்கிறது இன்னும் 15-20 வருஷம் இருக்குது. இப்போ தோற்று போகிறதுக்கான காலம் நம்புகிறோம், அதனால் ஜெயிக்கிறதுக்கான காலம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கோம். மற்றபடி அன்றைக்கே நாங்கள் டிசைட் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம்.